ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பீங்க. ஓகே, ஃபைன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு வெளியே வாசப்படி பார்த்தா மாதிரி ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன். பிள்ளையார் பக்கத்தில் ஆஞ்சநேயர், ஹயக்ரீவர் வித் சாய்பாபா வச்சு சாமியை கும்பிட்டுட்டே வந்தேன். இது ஒரு 10 வருஷமாகவே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க பொறாமைப்பட்டுட்டு இந்த கை வாழ்த்துற மாதிரி இருக்கும், ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கையை மட்டும் நைட்டோட நைட்டாக நாங்கள் தூங்கின பிறகு நைட்டில் இந்த கையை மட்டும் உடைச்சிட்டாங்க. எப்படி மொட்டையாக இருக்குது பாருங்களேன். பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவங்க தான் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட்டு எதிர் வீடோ பக்கத்து வீடோ இந்த சைடு எதுவும் கிடையாது. இந்த சைடு மட்டும்தான் மை ரிலேஷன் தான். பட் இவ்வளோ ஜெலஸாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் ஜெலஸாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணுவாங்க, சாமிக்கிட்டலாம் வேலையை காமிப்பாங்கன்னு நான் நினைக்கல. என்ன சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ணலாம்? வச்சு கும்பிடலாமா, இல்லை கோயிலில் கொடுக்கலாமா, கோயிலில் போய் எட்டு வச்சிடலாமா, இல்லைன்னா கிணத்துல போடலாமா, இல்லை இதை இப்படியே வீட்டில் ஓரமாக வச்சிடலாமா? ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் சொல்லுங்களேன், எனக்கு ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வச்சு கும்பிடும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. வெளியே போடலானாலும் மனசு வரல. கையை ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பிளாஸ்டிக்கில் எதனா வாங்கிட்டு ஒட்டலாமா, இல்லை வேறு என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியலை. களிமண்ணில் செஞ்சு ஒட்டுமா, அந்த மாதிரி செய்து கும்பிடலாமா? எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ப்ளீஸ் ஐடியா கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.